மட்டன் போண்டா செய்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக ரவுண்டாக போட்டுக்கலாம். நான் நீட்டாக போட போகிறேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை. வெங்காயத்தை பொடி பொடியாக நெருக்கலாம். கடல மாவு போட்டுக்கலாம். கடல மாவு போட்டாச்சு. கொஞ்சமாக சோடா மாவு கொஞ்சோண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சும்மா ஒரு சிட்டிக்கு தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் வாசனைக்காக. இது பெரி பெரி கொஞ்சம் போட்டிருக்கேன். பெரி பெரி மிளகாத்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், சால்ட்டு தேவையான அளவு, இந்த மட்டனை வந்து மசாலா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறிச்சுன்னா அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இது வந்து வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் மசாலா விஷாரத்தில். இது கொஞ்சம் வாசனைக்காக, இதில் வாசனை ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதில் இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கரம் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இது. அடுத்தது இதில் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். மட்டனில் மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் சால்ட்டு, இதுலேயும் கொஞ்சம் பெரிய பெரிய போட்டுக்கலாம். இது வந்து ஸ்பைஸிக்காக தான் போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். போட்டுடலாம். கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் இதில் போட்டுடலாம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டை போண்டா போட போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி அதில் ஒன்றுனா ஃப்ரை பண்ணுவோம். போட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கறி நீட்டாக இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கூட இந்த மாதிரி விட்டுக்கலாம். இதை மெதுவாக திருப்பி விடுங்க. அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் கறிக்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள். இது மாதிரி ரவுண்டாக போட்டாலும் ரவுண்டாக வரும்.
மட்டனும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இது எண்ணெய் இல்லையா உங்களுக்கு மட்டன் வேகாதுன்னு பயப்படாதீங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள், வெந்துடும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா வெளியே கறிவிடும், உள்ளே வேகாது. இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம். நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாமா? வாங்க சாப்பிட போகலாம். இது வந்து முட்டைக்காக மசாலா வச்சுருக்கேன். இந்த மசாலா அப்புறமா செஞ்சுக்கலாம். அது முட்டை கொதி நல்லா கொஞ்சம் ஸ்லோ பாயில் பண்ணால் தான் நல்லா பாயில் ஆகும். நம்ம சாப்பிட்றலாமா? இந்தா சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு. சூடு இல்லை, அது சூடு இல்லை, சாப்பிடு. கிரன்ச்சியா கிறிஸ்பி சிக்கன் மாதிரி இருக்கா? இது மட்டன். இது கார்த்தி நீ சொல்லு எப்படி இருக்கு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு. சாப்பிடவே இல்லை, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். சாப்பிடு. நல்லா இருக்கா? இப்போ நீ சாப்பிடு. எப்படி இருக்கு சொல்றா தமிழ்ல? சூப்பரா நல்லா இருக்கு சொல்ற தமிழ்ல. உனக்கு தமிழ் தெரியல? நீ தானே கூட டான்ஸ் பண்ண. எனக்கு உனக்கு தான். வா இங்க வா. இந்தா உனக்கு, இந்தா உனக்கு. நீ வந்து சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்கு சொல்லு. சூடா இருக்கா? அது बारिश பண்ணா انا नहीं पड़िया या अच्छा बा சொல்லு. கன் மாதிரி ஷேப் இருக்கு, சாப்பிடலாம். ये भी कड़क है. अच्छा انا गरम है. சூடா இருக்கா? சூப்பரா இருக்கு. சிக்கன் ஜூஸியா இருக்கு. சிக்கன் இல்ல, அது மட்டன். அது மட்டன் ஜூஸியா இருக்கு, அப்புறமா கிறிஸ்பியா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சாப்பிடுங்க. எடுத்துக்கடா வாடா முகேஷ், வா எடுத்துக்கோ, வா எடுத்துக்கோ, வா. முடியா எடுத்துக்கோ. முட்டை போண்டா ரெடி. சாப்பிட்றியா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமாடா?